அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மறுபடியும் இந்த ஒலிப்பதிவின் மூலமாக நம்முடைய வாலிபர் கூட்டத்திலே சிறைப்பிடிக்கப்பட முடியாத, சிறைப்படுத்தப்பட முடியாத அன்இம்ப்ரெஷனபிள் ஜாய் அந்த சிந்தையை தொடர்வோம். பரிசுத்தாய் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை பிலிப்பியர் நிறுவனத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். இரண்டொரு வாரங்களாக பார்க்கும் விஷயத்தில் இது மிகவும் முக்கியமான மையமான தேவனுடைய இதயத்தில் இருக்கிற ஒரு விஷயம். தேவனுடைய இதயத்தில் இருக்கிற விஷயத்தை அவர் தம்முடைய ஊழியர்களுக்கு, இறைவாக்கினர்களுக்கு காண்பிக்கிறார், அப்போஸ்தலர்களுக்கு காண்பிக்கிறார். குறிப்பாக வேத வசனத்துக்குள்ளே இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக சர்வலோகத்து மக்களுக்கும், குறிப்பாக இயேசுவின் இரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்ட திருச்சபை மக்களுக்கும் ஆண்டவர் அதை எடுத்துரைக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்வதிலே, எழுதுவதிலே கரிசனையாக இருந்திருக்கிறார். நீங்கள் திறந்த மனதோடு தொடர்ந்து உங்களுக்கே உரிய அந்த கிருபைகள், இளமையாக இருக்கிற நிமித்தம் உண்டாகும் நல்ல சிந்திக்கும் திறன், பகுத்தறியும் திறன், ஆய்வு திறன், இதெல்லாம் கொண்டு விளங்கி கொண்டு வாழ்விலே அபியாசிக்கும் அளவுக்கான எளிமைகளை, அவசியங்களை, அழுத்தங்களை, இன்றியமையாதவைகளை கண்டுபிடிக்க வாய்விட்டு கேளுங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்வார். இந்த ஒரு பல்லவி பாடி நாம் சிந்தையை தொடரலாம் நினைக்கிறேன். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாயன் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாயன் ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, now how about you? He is my everything, He is my all, He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, now how about you? ஜீவனுள்ள தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தேவனாயிருந்தும் எங்களுக்கு மூத்த சகோதரராயிருக்கிறீர். நீ தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனும் ஒரு சாவாமையுள்ளவரும் ஏக சக்கராதிபதியும் அதரிசனமுள்ள ஏக ராஜனும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் நித்தியமானவரும் மிகவும் பயப்படத்தக்கவருமாய் இருந்தாலும் எங்களுக்கு எஜமானாயிருக்கிறீர், எங்களுக்கு மத்தியஸ்தராயிருக்கிறீர், எங்களுக்கு போதகராயிருக்கிறீர், மெய்ப்பராயிருக்கிறீர், எங்களுக்கு நண்பராயிருக்கிறீர், எங்கள் மீட்பராயிருக்கிறீர், எங்களுடைய மீட்கும் பொருளாயிருக்கிறீர், எங்களுக்காக கிருபாதர பலியாய் தகனமானீர், எங்களுடைய பரிகாரியாய் பரிந்துரைக்கிறவராயிருக்கிறீர், மத்தியஸ்தம் பண்ணுகிறீர். எங்களை பிதாவோடு சேர்த்து பிதாவுடனும் உம்முடனும் பிதாவுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தி கொள்வதிலே கரிசனையும் வாஞ்சையும் அர்ப்பணிப்பும் உத்தரவாதம் மிக்கவராயிருக்கிறீர். இப்படி உமக்குரிய உண்மைகளும் உறுதிகளும் உத்தரவாதங்களும் எண்ணில் அடங்காதவைகளாக இருக்கின்றன. அவைகளிலே நீர் தடுமாறாமல் நிலையாயிருக்கிறீர். கர்த்தரோ ஒரே மனமாயிருக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்.
இன்றும் பிரயோஜனமானவர்களை பிலிப்பியர் புத்தகத்திலிருந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இரட்சகராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், வழி நடத்தும் பிதாவே, ஆமேன். நாம் 7 வசனங்களை தியானித்தோம். இன்று நாம் 8ஆம் வசனத்தில் தியானமாக இருப்போம். தொடர்ந்து மற்ற வசனங்களை தியானிக்க இருக்கிற நேரத்துக்குள்ளே பிரயோஜனமானங்களை யோசிப்போம். அந்த 7 வசனங்களை மறுபடியும் வாசிப்பதனாலே 8ஆம் வசனத்திலும் குறிப்பாக 9லிருந்து ஒரு திருப்பத்தை நாம் பார்க்கிறோம். அந்த திருப்பத்துக்கேற்ற நினைவை நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரிந்து முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது என்கிற மிகவும் பொறுப்பு மிக்க, கரிசனை மிக்க, அர்ப்பணித்த, உடன்பட்ட ஒரு சில அன்புக்குரிய விஷயங்களை சொல்வதை பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் நிதர்சனமான விதத்தில் பார்க்கும்போது பவுல் ஒரு யூதன், பவுல் ஒரு மாற்று தேசத்து மனுஷன், நாமோ புறஜாதிகள். ஆனால் இந்த பவுலை நாம் இயேசுவின் ரட்சிப்பின் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக தான் நம்முடைய மூத்த சகோதரராக தேவனுடைய ராஜ்யத்தில் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே நேரடியாக அழைக்கப்பட்டு அப்போஸ்தல அழைப்பிலே உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் பார்க்கிறோம். அவர் அந்த ஸ்தலமான அந்த பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகளுக்கு, அங்கிருந்த அனைத்து திருச்சபை மக்களுக்கு, பிலிப்பு பட்டணம் கூட ஒரு ரோமாவரி பட்டணம் தான். அது ஒரு புறஜாதிகளின் பட்டணம். அது யூதர்கள் அங்கு குடியிருந்தார்கள், ஆனால் அது யூத பட்டணம் அல்ல. இட் வாஸ் நாட் அ ஜூவிஷ் குவார்ட்டர்ஸ், இட் வாஸ் அ ஜென்டைல் நேஷன். அவர்கள் மத்தியிலே தேவனை சுவிசேஷத்தை சுமந்து சென்று அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்களை பெற்றெடுத்த பின்னே அந்த ஒரு நெருக்கமான அந்த உடன்பாடு, அந்த பந்தம், அந்த பொறுப்புணர்ச்சி மிகவும் ஆச்சரியமாக, சவாலாக இருக்கிறது. அதே டெம்போ, அதே அணுக்கத்தோடு, உருக்கத்தோடு 8ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. ஒரு கட்டியாக இருக்கிறத உருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உருக்கும் ஒரு விஷயமாக என் மனதில் படுகிறது. வெண்ணெய் சீக்கிரம் உருகிடும், செத்த நேரத்தில் உருகி ஆறாக போயிடும். அப்படி நான் சொல்லலை. கரையக்கூடியது, ஆனால் கரளையாய் போனது, அதை வெந்நீரிலே கொதிக்க வைத்தோ இல்லை அமிலத்தை போட்டோ அதை கரைக்கக்கூடிய காரியம். ஒரு லோகம், குறிப்பாக அயன் ஓர், கோல்டு ஓர், அதாவது இரும்பை அதனுடைய மூலப்பொருளிலிருந்து பிரிப்பது, தங்கத்தை அதனுடைய மூலப்பொருளிலிருந்து பிரிப்பது, இப்படிப்பட்டதான காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இப்படி சொல்கிறதுனால நான் ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது. இதில் எதையுமே நான் மெப்பிக்க கண்டிப்பாக இஷ்டப்படலை. மெப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக பவுலை போல் நான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு நியாயப்படுத்திக்கிற காரணமாக நான் காமிக்க விரும்பலை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
எல்லையில்லாத கிருபினாலே 43 வருஷம் அவரோடு நடக்க தேவன் என்னை இரக்கமாக நேசித்து வருகிறார். ஜீவிக்கும்படி உதவி புரிந்து வருகிறார். அதுவும் அவருடைய பணியில் அவருடைய காரியங்களில் ஈடுபடுத்தி வருகிறார். அப்படி பார்க்கும்போது இந்த வசனத்தில் மேபி இஃப் இட் இஸ் கோயிங் டு ரன் ஃப்ரம் 1% to 100%, இதில் எனக்கு கண்டிப்பாக ஒரு 30-40% ஐ திங்க் ஐ வில் கெட் த்ரூ, பாஸ் ஆகிடுவேங்கிற அளவுக்கு இருக்குது. நான் டிஸ்டிங்ஷனில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ, ஐ கேனாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இருந்தாலும் இதான் விஷயம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. இப்போது இதில் சில காரியத்தை யதார்த்தமாக விளங்கிறதுக்காக தான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அது பர்சனல் லைஃப்லேருந்தோ இல்லை எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்டோரிஸ் உண்மையாகவே எனக்கு சொல்ல தெரிஞ்சால் அதை சொல்லியிருக்கேன், சொல்ல யோசிப்பேன். ஆனால் சில நேரத்தில் சொல்ல முடியாமல் போயிடுது. ஆனால் இதில் இருக்க போதகத்தை ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த சிறைப்பிடிக்கப்பட முடியாத, சிறைப்படுத்தப்பட முடியாத அன்இம்ப்ரெஷனபிள் ஜாயினுடைய ரகசியம் இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பு. அந்த அன்பு உருக்கும், இட் மெல்ஸ். அதான் சொன்னேனே, அந்த எனக்கு தெரிஞ்ச இல்லஸ்ட்ரேஷன் அதுதான். சீக்கிரமாக உருகி போகக்கூடியவைகள் உருகி போயிடுது. இப்போ தேங்காய் எண்ணெய் குளிர்காலத்தில் உறைஞ்சிருது, அப்படியே ஒயிட்டாக. ஆனால் காலங்காத்தால் உதிக்கிற அந்த சூரியன் கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes, மேக்ஸிமம் 15 minutes, அதுவே ஜாஸ்தி தான். அந்த சூரியன் எழும்பும்போதே நீங்கள் ஜன்னல் ஓரத்தில் உங்கள் தேங்காய் எண்ணெய் பாட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உருக ஆரம்பிச்சிடும். உடனே முழுசாக உருகிறோம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது அந்த மாதிரி இட் லூஸ் இட்ஸ் ஷேப். ஆமாம், அந்த வெண்மை போயிடும், அப்படியே லூஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது உருகிடும். இந்த உருக்கும் அன்பது கொஞ்சம் கொஞ்சமாக உருக்குதோ, உடனுக்குடன் உருக்குதோ, நேரம் எடுத்து உருக்குதோ, உருக்கும் அன்பு. உருக்கும் அன்பு அன்பு தான் உருக்குது. உருகி போகும் தன்மை நமக்குள்ளே இருக்குது, ஆனால் இறுகி போயிட்டோம். அது ஒரு பிட்டர் ட்ரூத் தான். வாழ்க்கையில் மன இறுக்கத்தோடு இருப்போம், பல விதமான இறுகி போன விஷயங்கள் இருக்கும். ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட், ஹார்ட்னஸ் ஆஃப் கேரக்டர், ஹார்ட்னஸ் ஆஃப் so many things. அதுக்கு இன்னொரு காரியம் சொல்லலாம், முரட்டாட்டம், ஸ்டபர்னஸ், ரிபெலியன், இண்டிவிஜுவாலிட்டி. அதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக சொல்லலாம். டீசெண்டாக சினானிமிக்கலாக இணைச்சொற்களை கொண்டு பல காரியங்கள் சொல்லலாம். எல்லாம் அதே தான். ரூட் அண்ட் க்ரூடாக அடிப்படை குணம் கடின இதயம், கடினமானது, இறுகி போனது, இறுகும் தன்மை உள்ளது. திரவமானது இறுக முடியும். இரும்பு தங்கம்னா அது கலந்துருக்குனால அது உருக்குனா தான் அதனுடைய தன்மையை சுத்தப்படுத்தி இது வெளியே வரும். அந்த மாதிரி இருக்குது. அதுவுமே உருக்கக்கூடியது. சில விஷயத்தை நாம் உருக்க முடியாது. அதை உடைச்சி அதோடு கூட வேறு விதமான பொருட்களை சேர்த்தால் அது ஒரு வேளை அதனுடைய நிறம், தன்மை, அதனுடைய டெக்ஸ்சர் இதெல்லாம் அது இழந்து போக முடியும். நம்முடைய சந்தோஷம் நாம் இளகின மனதோடு இருக்கணும், அதாவது மிருதுவான மனதோடு இருக்கணும். அப்போ தான் நம்ம சந்தோஷம் நமக்கே புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கான தன்மையாக இருக்கும். நமக்குள்ளே சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு மன இறுக்கத்தோடு இருந்தோன்னா சந்தோஷம்தான் வச்சுருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது. அதுவுமே இறுகி போனதுனால that will become another kind of unwarranted, unbecoming manner. நமக்குள்ளே ஒரு புன்முறுவலை வச்சுக்கிட்டு மூஞ்சி சுள்ளுன்னு வச்சுருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குல்ல? ஆனால் பாயிண்ட் என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு
இந்த அதிர்ச்சி, இந்த அலர்ஜி, இந்த திகைப்பு, இந்த தூரம், இந்த கசப்பு, இந்த யோசனை, இந்த எல்லா விதமான காரியத்தையும் மாற்றி நம்மை உருக்குகிறது. அந்த அப்படிப்பட்ட ஒரு அன்பினாலே உருக்கப்பட்டவர் பவுல். அந்த மத வைராக்கியம் அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த அளவுக்கு ஒரு குருடனாகவே இருந்திருக்காரு. புற அளவிலே இல்லை, அக அளவிலே, உள்ளத்த அளவிலே சம குருடனாக இருந்திருக்காரு. அதனால் அவர் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றினவர்களை சிறைப்பிடிப்பதிலும், அவர்களை சித்திரவதைப்படுத்துவதிலும், அவர்களை இறுதியாக கொல்வதிலும் அவருக்கு குற்ற மனசாட்சியே ஏற்படவில்லை. வாஸ்தவத்திற்கு கடவுளுக்கு சேவை செய்தது போல் அவர் மிகவும் பெருமையாக கருதினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை, நற்செய்தியினுடைய வல்லமையை அவர் கர்த்தராகிய இயேசுவின் சந்திப்பினாலே கண்ட பிற்பாடு அவர் அவராகவே இருக்க முடியவில்லை. அவருக்குள்ளே இருந்த அந்த தன்மையான நன்மையான எண்ணங்கள், உண்மையான நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற சில நற்காரியங்கள் அவருக்குள்ளாக உண்மையான மனமாற்றத்தையும் மேன்மையும் நீதியையும் படிப்பித்துக் கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இது தேவனுடைய ஒரு அற்புதமான செயல். அவருடைய அன்பினாலே சட்டத்தை கை கொள்ள வேண்டும், மார்க்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டும், பிழை ஏற்பட்டு விடக்கூடாது, மார்க்க பேதங்களும் பிரிவினைகளும் பின்மாற்றங்களும் கலவரங்களும் ஏற்பட்டு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற நிலையிலே ரட்சிக்கப்பட்ட இயேசுவை அறிந்த அனைவரும் இவரை பார்த்தா அலறுற மாதிரி ஒரு மரண முத்தா மாறிட்டார். ஐயோ அந்த கொலகார பையன் வரான் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டார். ஆக்சுவலாக பவுல் அவர் கொலகாரம் அல்ல. பை ஹிஸ் நேச்சர் he was not a murderer, but he was finding himself to be murdering people also in his extremity. ஆனால் அதுக்கு அவர் தெரியல, அது சேவையாக தெரிஞ்சது. To kill somebody in the name of Yahweh was a service in his sight, in his understanding. ஆனால் இயேசுவின் அன்பு அவரை உருக்கின பிற்பாடு, ஐயோ இவ்வளோ ஒரு பஞ்சமாக பாதகத்தை செய்துட்டேனே அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. அப்படி தான் அவர் அந்த ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் பைய 3 வருட காலங்கள் காத்திருந்து தேவனுடைய சந்திப்பு, போதனை, அவர் கீழே அடங்கியிருந்து அவர் கண்டது, கேட்டது, அவர் கையில் ஒப்புவிக்கப்பட்டது, அவர் எல்லாவற்றையும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு சொல்கிறார். கலாத்தியில் கொஞ்சம் சொல்கிறாரு, கொரிந்தியரில் சொல்கிறாரு, எபிரே பொது நிருபத்தில் சொல்கிறாரு, பிலிப்பு நிருபத்தில் சொல்கிறாரு, எபேசு நிருபத்தில் சொல்கிறாரு, கொலோசு நிருபத்தில் சொல்கிறாரு, ரோமன் எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு. அதை அவர் அப்படியே புரிஞ்சுக்கிறார். அப்படியே அவர் நல்லா ஓப்பன் ஆகிடுறார். ஒரு மலரும்போது இதழ்களெல்லாம் அப்படியே விரிந்து விடுறது போல் அவ்வளோ க்ளோஸ்டாக ஒரு ஃப்ரீக்காக இருந்தவர். அவர் அப்படியே மனம் திறந்து, மனம் மலர்ந்து, முகம் மலர்ந்து, மனம் மகிழ்ந்து கர்த்தராகிய இயேசுவை பயந்து கொண்டு, கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் விஷயத்திலே போதங்களை கேட்டு அர்ப்பணித்த மக்கள் மத்தியிலே அவர் அப்படியே சகோதர சிநேகத்தை தாண்டி, உடன்பிறப்பின் அன்பை தாண்டி, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. நான் ஏன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய பர்சனலாக சில விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா, எனக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கூட தான் திருப்பி இதை சொல்கிறேன். எனக்கு ராணிக்குமே, ராணியை ரட்சிப்பின் மூலமாக தான் அறிய வந்தேன். ஆனால் ராணி என்னுடைய வாழ்க்கை துணையாக மாறுவான்னு எனக்கு கண்டிப்பாக பல வருஷங்கள் தெரியாது. அந்த குறிப்பிட்ட வருஷத்துலேருந்து தேவன் எனக்கு உணர்த்திய ஒரு பாடு, அது எனக்கு மிகவும் அச்சமும் தயக்கமும் கூச்சமாக இருந்தது. டு கட் த லாங் ஸ்டோரி ஷார்ட், அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து சபைக்குள்ளே இந்த வேத பிராரமாக வந்த நாள்லேருந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து அவள் எனக்கு முன்னே வாழ்க்கையை முடிக்கும் அந்த நாள்லேருந்து அது தொடர்ந்து இப்போ நான் ஐ எம் இன் த 7th year ஆஃப் ஹேவிங்
I mean, lost her. Not really lost, having given her into the hands of God for eternity. அப்படிங்கும்போது எங்கள் 2 பேர்த்துக்கும் சபை தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஊழியம்தான். உண்மையாகவே அதெல்லாம் தேவனுடைய கிருபை தான். அதெல்லாம் எங்களுடைய பெரிய மனுஷ முயற்சியில் பெரிய சாதனை. அதுதான் செய்யணும். அப்படியே விரும்பினோம். இப்படி ஒரு காரியம் இருந்தது, அதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்பப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உறுதியாக ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். அப்படியே அடிக்கடி லீவ் எடுத்துக்கிட்டு அப்படி இப்படி இங்கே போகிறது அங்கே போகிறது அப்படியே இருக்குது. அதனால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தோம். குடும்பத்துக்குள்ளே தான் இருந்தால் கூட பற்றற்றவர்களாக இருந்தோம். தேவனுடைய பணி தான் இரவும் பகலும், எனி டைம் anywhere for anything. When we were not married, even after we were married, whether we were in India or elsewhere, whether we were in travel or whether we were doing anything at all, our central and top, almost one single priority was God's church, His people. That was a blessing of God upon us. நிறைய அதுக்காக விமர்சனங்களை சந்திச்சிருக்கோம். சிரிச்சுக்கிட்டு போயிடுவோம். நாங்கள் அதை திரும்பி பதில் சொல்கிறதுக்கு அதில் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு அது மாதிரி ஒரு துவேஷம் இல்லை. வீட்டு ஃபங்க்ஷனில் பங்கு பெறலை, நல்லது கெட்டதில் பங்கு பெறலை. கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் நிற்போம், ராத்திரியோ பகலோ. புரியுதுங்களா? அது மாதிரி தான் இவர் சொல்ல வர்றாரு. அதை விட பிரமாதமாக சொல்ல வர்றாரு, சொல்லியிருக்கிறாரு. அப்போது அதனால் எங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தோஷங்கிறது கண்டிப்பாக குறையவே கிடையாது. இங்கே போக முடியாமல் போச்சா, அங்கே போக முடியாமல் போச்சா, இப்படி பேசிட்டாங்களே அப்படி பேசிட்டாங்களே, இது ஆயிடுச்சேன்னா உண்மையாக நாங்கள் மனம் திறந்து சாரிலாம் கேட்டிருக்கோம். சாரின்னா இந்த சென்ஸ் எங்களால் வர முடியாமல் போயிடுச்சு, சாரி, வரக்கூடாதுன்னு இல்லை. சில விஷயத்தில் வைராக்கியமாக இருந்திருக்கோம். ஆனால் அவங்க பஞ்சமா பாதகர்கள், பயங்கர பாவிகள் இல்லை. அது ஒரு பேகனிஸ்டிக் ரிச்சுவல்ஸ்லாம் இருந்தது உண்டு. ஸோ வி வில் நெவர் ஷோ அப் தேர். ஆனால் பின்னே ஒரு நாள் அவங்கள எங்கேயாவது சந்திக்க நேரிட்டு இருக்கிறது, அவங்களுக்கு நாங்கள் நற்செய்தி சொல்லியிருக்கிறோம். வழக்கமாக சாதாரணமாக, அது கூட ஃபார்முலா இல்லாமல் சாதாரண பேசி ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறோம், ஃபார்முலா சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கு கைப்பிரதிகளை தந்திருக்கிறோம், சுவிசேஷ புத்தகங்களை தந்திருக்கிறோம். பல ஆண்டுகளும் கழித்து பல தருணங்கள்லாம் தாண்டி போய் சில நேரத்தில் தெய்வாதீனமாக ஆண்டவர் அவங்கள எங்களோட பேச வைப்பார். நாங்கள் அவங்களோட பேச முடியாது இருக்கோம். எங்ககிட்ட ஜெபம் பண்ணணும்னு கேட்பாங்க. புரியுதுங்களா எங்கள் சொல்ல வருது? அதனால் இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. இப்போ ஜீசஸ் தான் அந்த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ். The reason for our love for each other is because of Jesus. அது கூட ஒரு மாதிரி ஒரு நடைமுறை வாழ்வின் கலாச்சார உண்மை இல்லைங்களா? டோன்ட் கெட் மீ ராங். நாமெல்லாம் கூட பிறந்தவங்க இல்லை, நாட் அட் ஆல். அப்படிலாம் சொல்லிக்கவே முடியாது, தப்பு அது. ஆனால் கூட பிறந்தவங்களை விட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லிக்கிறதுல ஒருவேளை நம்ம சொல்லிக்காமையே we want to be together, we appreciate, we recognize that. அதுக்காக ஒவ்வொரு தரையும் தலையில் ஏதாவது முத்திரை குத்திட்டு வரோமா, பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுக்கிற மாதிரியோ பூ வச்சுக்கிற மாதிரியோ ஏதாவது நம்ம காமிச்சிட்டு வரோமா? இல்லை. இது இல்லை இங்கிலீஷ் ஸ்டைலில் ஏதாவது தொப்பி போட்டுட்டு வரோமா? கிடையாது. நோ நோ நோ, இட் இஸ் ரியலி சூப்பர் நேச்சுரல். அதுக்காக ஒவ்வொருத்தரையும் ஒரு மைக்ரோஃபோன் கையில் வச்சுட்டு, இது மெகாஃபோனை வச்சுக்கிட்டு தம்பட்டம் பண்ணிகிட்ருக்கோமா, நான் உங்களை நேசிக்கிறேன், கிறிஸ்துக்களை நேசிக்கிறேன், நீ கிறிஸ்துக்களை எனக்கு சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோமா? கிடையாது. இட் பிகம்ஸ் an automatic connection. It's not mystical, it's supernatural. It's beyond nature. நம்முடைய நேச்சரில் அது இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஸோ கோசி. We won't feel so comfortable. கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டதுனால் நமக்குள்ளே சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அப்பப்போ வந்தாலும் அது ரொம்ப டைம்லியாக தான் இருக்குது, கொஞ்ச நாள் தான் இருக்குது. சில காலங்கள் கூட இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இட் லூசஸ் இட்ஸ் லஷர் இல்லை, அதனுடைய பீத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதனுடைய வேகம்லாம் குறைஞ்சி, வீரியெல்லாம் குறைஞ்சிடுது, ஒன்றும் இல்லாமல் போயிடுது. தட்ஸ் அ பவர் ஆஃப் காட்ஸ் லவ்.
ஸோ அந்த லவ் ஆஃப் கிரைஸ்ட் வந்து அந்த சிறைப்பிடிக்கப்பட முடியாத, சிறைப்படுத்தப்பட முடியாத சந்தோஷத்தின் மேசிவ் இன்க்ரீடியண்ட், பெரிய ஒரு ரகசிய பொருள் அதுதான். மைய பொருளும் கூட அதுதான், சென்ட்ரல் இன்க்ரீடியண்ட். அது நம்ம உருக்குது. அது அந்த பாயிண்ட்டை நீங்கள் மறந்துடக்கூடாது. உருக்கமான அப்படிங்கும்போது ஊக்கமானவங்க அதுக்குள்ளே இருக்குது. ஊக்கமாக நெருப்பை வச்சுட்டே இருந்தால் தான் தங்கம் உருவும். இரும்பு வந்து அந்த மூலப்பொருள்லேருந்து ஓருங்கிறோமே, அயன் ஓர், அதுலேருந்து வெளியே வரும். அதுக்கு எக்கச்சக்கமான நெருப்பை வச்சுட்டே இருக்கணும். தட் ஷுட் பி given constantly. there will be pressure. இன்னொன்று வந்து அதில் mercyயே இருக்காது. அதுக்குப்போ ஐயோ பாவம்லாம் சொல்கிறதுக்கே வாய்ப்பில்லை. அதையும் அப்படி வெளியே வர தங்கத்தையும் சொக்க தங்கமாக மாற்றோன்னா ரொம்ப பயங்கரமான நெருப்பில் அது வைக்கணும். அதில் அதுக்கப்புறம் இம்ப்யூரிட்டிஸ்னால் அதுக்குரிய சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமிலங்கள் இருக்குது. நைட்ரிக் ஆசிட் இருக்குது, சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது, another kind of acid is there. அதுக்கப்புறம் சின்ன ரசாயன பொடி இருக்குது. இதெல்லாம் போடணும். இதெல்லாம் போட்டால் தான் that becomes என்ன கிளிஸ்னிங் கோல்டு. அப்படியே கண்ணாடி மாதிரியே மூஞ்சி தெரிகிற அளவுக்கு அது அப்படி பிரகாசமாகிடும். ஸோ தட்ஸ் ரியலி மேட்டர். அப்புறம் அதில் என்ன பாயிண்ட்னா, எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. இப்படி நான் இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு கர்த்தர் தான் எனக்கு சாட்சி, வேறு யாரும் எனக்கு சாட்சி கிடையாது. மேபி இப்போ என் ஒய்ஃப் இருந்தால் சொல்லுவாள், அவளுக்குமே யார் சாட்சி? கர்த்தர் சாட்சி, நான் சாட்சி. ஆமாம். இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான ஒருத்தர் இறந்துட்டாங்க. எங்கள் ஊழிய பாதையில் கர்த்தரால் ரட்சிப்புகளை நடத்தப்பட்டவங்க, ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டு அங்கே ஒரு பெரிய ஊழியம் ஆரம்பிப்பதற்கு வாசல் அவங்க வீட்டை லீடியா மாதிரி திறந்து கொடுத்தவங்க, அவங்க இறந்துட்டாங்க. Had she been here, she would have been a tremendous, excellent testimony about these things. மாதிரி நிறைய இருக்கிறாங்க. இது சொல்லிக்கிறதுனால ஒன்றும் மெப்பிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அந்த பாயிண்ட் நம்ம அதான் திரும்பி அந்த 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 வேல்யூஸ்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷத்துக்கு யார் சாட்சி? இயேசு தான் சாட்சி இருக்க முடியும். தேவன் தான் சாட்சி இருக்க முடியும். அவருடைய வார்த்தை தான், அவருடைய அன்பு தான், கல்வாரி தான், அந்த பாவ மன்னிப்பு தான். அது கொடுக்குற தெம்பு. இந்த சகோதர ஸ்நேகம்லாம் ஒன்றும் மட்டமாலாம் சொல்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொருத்தரும் அப்படியே நகும் சதையமாக இருப்பாங்கலாம். வண்டர்ஃபுல், ஃபைன். இந்த தாவீதும் யோனத்தானும் அப்படி இருந்தாங்க. நேசம் மரணத்திலும் வலிது அப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம், ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கணும், ஸ்நேகம் அவ்வளோன்னு சொன்னான் அப்படிலாம். ரைட்டு எல்லாம் ஓகே, ஃபைன், ரைட். ஆனால் தேவனுடைய அன்புக்கு ஈடாகாது. தேவனுடைய அன்புக்கு ஈடாகாது. அதை ஒரு காலத்தில் ஒரு காலம் இல்லைன்னா உட்காந்து யோசித்தா தான் சந்தோஷம் நிலச்சிருக்கும், சந்தோஷத்தில் வளர முடியும், சந்தோஷத்தை விடாமல் இருக்கிறதுக்கு வாஞ்சை இருக்கும். தாவீதுக்கு அது இருந்திருக்கு. எனக்கு தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், நீ தந்த பரிசுத்தாவியான இடத்தில் எடுத்துக்கொள்ளாதரும். பரிசுத்தாவியான தான் அந்த அன்பே நமக்கு அன்பின் ஆவியானவர். He is a spirit of love. He is the central being who enacts all these things, who applies all these things. பரிசுத்தாவியானவர் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றியமையாதவர். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பினாலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிவடைந்தும் தன்னுடைய சீடர்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவர் வந்து எல்லாரையும் அப்படியே ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கட்டி தள்ளிவிட்டு இருக்கல. அதனால் வந்து அவர் முடிவு வரைந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். முடிவு வரைந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் யோவான் அப்போஸ்தலனிடத்தில் மிகவும் நெருக்கமாக அன்பு கூர்ந்திருக்கிறார். யோவான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார்.
அதனால் ஏதாவது ஓரம் வந்துச்சுன்னா நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களை எல்லார் மேலுங்கிற அந்த பாயிண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். அதாவது என் மேலே ஆண்டு ரொம்ப அன்பாக இருக்க, உங்கள் மேலே அன்பாக இல்லை அப்படின்னு சொல்ல வேணாம். உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்க, என் மேலே அன்பாக இல்லை அப்படின்னு சொல்ல வேணாம். இந்த கம்பேரிசனே எனக்கு தேவையில்லை. கர்த்தருடைய அன்பால் தான் எல்லாருமே ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. அன்போடு தான் பார்க்குறாரு. அன்புக்காக பார்க்குறாரு. அன்பை தந்து பார்க்குறாரு. ஆமென். அன்பின் நிமித்தம் பார்க்குறாரு. ஸோ he never treats any one of us as a mob. தனித்தனியாக அவர் நேசிக்கிறார். தனித்தனியாக நேசிக்கிறாரு. இன்னொன்று அது அவருடைய டிசையர், அந்த வாஞ்சை, மான்கள் நீரோட வாஞ்சித்து, that kind of a thirst. ஆமாம், நாம் வந்து அந்த தாகத்தை இழக்கிறோம். நீரின் மேல் பசிதாகம் உள்ளவர் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர் திருப்தி அடைவார்கள் என்று பார்க்கிறோம். So God is rather thirsty to show His love, and those people who have tasted the love of Jesus that much, that way, will in turn be so thirsty to love others. That doesn't mean they'll be all the time hugging them and all that. புரியுதுங்களா? எப்போ பார்த்தாலும் கட்டி புரண்டுட்டு இருப்பாங்க அப்படிலாம் சொல்லத்துக்கு இல்லை. They will be so committed to each other in for anything near or far. அதனால தான் நீதிமொழியில் வாசிக்கும்போது தன் சொந்த சகோதரனை பார்த்து நேசிக்கிற நமக்கு ஒரு உண்டுன்னு சொல்லியிருக்கு. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான், ஆனால் சொந்த சகோதரனும் நம்மளை அதிகமாக நேசிக்கிறது உண்டுன்னு சொல்லி சாலமன் அதை எழுதும்படி தேவன் அதை அங்கே நமக்கு சொல்கிறத பார்க்குறோம். That's really a powerful point to note in life. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்கு செய்கிறார். சிநேகிதன் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிகம் சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. அவர்தான் ஜீசஸ். Praise the Lord. Hallelujah. அப்போது இந்த ஒவ்வொரு நிறுவனத்துலேயுமே இவருடைய இந்த ரைட்டிங் ஸ்டைல் வந்து கம்பெல்லிங்காக இருக்கும். அவளுடைய எல்லா நிருபத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர், அவருடைய முத்திரை பதிக்கப்பட்ட அவருடைய அந்த பாணி இருக்கும். மற்றவருடைய நிருபத்தில் இந்த அளவுக்கு இருக்காது. இருக்குது. வேத நிருபத்தில் இருக்குது, யாக்கோ நிருபத்தில் இருக்குது. ஆனாலுமே இவருடைய நிருபத்தில் வந்து இது இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியப்படணும். மேலும் இது நிமித்தம், ஏனெனில், அப்படியாக, ஆகையால், ஆகிலும், இப்படியே நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. எதுவுமே ஐசோலேட்டட் இஷ்யூ இல்லை, எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது. இட்ஸ் ஆல் இன்டர்ட்வைன், இட்ஸ் ஆல் நெட்வேர் என்பதை ஆண்டவர் காமிக்கிறார் பவுல் மூலமாக. இப்போ 9ஆம் வசனத்தில் நம்ம நுழைகிறோம். மேலும், இன் அடிஷன் டு ஆல் தீஸ் திங்ஸ், சொல்லப்பட்ட 3ஆம் வசனத்துலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 17 விஷயத்தை அங்கே பார்த்துருக்கோம், முக்கியமான விஷயங்களை. அதில் அதோடு கூட உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக இப்போ அவர் ஜெபிக்கிறார். இந்த 9ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு நம்ம திரும்பி இந்த தியானத்துக்கு வருவோம். லெட்ஸ் ரீட் ஃப்ரம் தி புக் ஆஃப் Philippians chapter 1 verses 9 to 11. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். So Paul makes a prayer and he presents a request. என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்? You should have an increased love in the knowledge and judgment. You should find your life in such a manner that the approval of things that are excellent. Your life should be so full of matters which are approved
and those things should be excellent. And you should be sincere to the end, and there should be no offense on the day of Christ. You should be so filled with the fruits of righteousness. இதெல்லாம் இந்த காரியத்தை சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷத்துக்கு வேண்டிய வேலிகள், உத்தமமானவைகள். நம்முடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருகுதல். அன்பு அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருகணும். அன்பு இருக்குங்கிறது மாத்திரை இருக்குன்னு சொல்லிக்கிறதுல பெரிய வெற்றி இல்லை. அன்பு இருப்பது பெரிய விஷயம், அன்பு இருந்து தான் ஆகணும். ஆனால் அந்த அன்பு அறிவில்லாமல் இருக்கக்கூடாது, அந்த அன்பு உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆமாம், லவ் இஸ் பிளைண்டுன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் கிறிஸ்டியன். In my best of understanding, love is not blind. Any kind of love. There are 4 kinds of love. அது இப்போ நம்ம சப்ஜெக்ட் இல்லை. 4 விதமான அன்பு இருக்குது. இல்லை, அன்புக்கு 4 விதமான பதத்தை கிரேக்க மொழியில் உபயோகிக்கிறார்கள். எபிரேய மொழியில் 2 பதம் தான் இருக்குது. ஆனாலுமே தேவ அன்புக்கு அகாப்பே, தன்னலமற்ற அன்பு. தேவன் தன்னலமற்ற அன்புள்ளவராக இருந்தாலும் தேவன் அறிவில்லாத அன்பாக இல்லை. அன்புக்குரிய ஆர்பிஎம் குவீன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களே, இளவரசிகளே, நல்லா கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். அன்பு இருக்கணும், பெருகணும், அதிகமாக பெருகணும். எப்படி பெருகணும்? சும்மா போந்தா கோழி மாதிரி. ஆமாம், அந்த காலத்தில் இந்த பக்கடா காதல்னு சொல்லுவாங்க, இந்த சினிமா பார்த்த காலத்தில் அப்படி இருப்பான், புஷ்குன்னு. அப்படி இல்லை. தட்ஸ் நாட் த வே. நீ அறிவிலும் உணர்விலும் பெருகணும். உன்னிடத்தில் இருக்க அன்பு அறிவிலும் உணர்விலும் பெருகணும். உத்தமமானவர்களை நீ ஒப்புக்கொள்ளணும். ஓகே, அப்ரூவ் த திங்ஸ் தட் ஆர் எக்ஸலண்ட். லைஃப்பில் நம்முடைய அன்பு பிரமாதமாக இருக்கணும். நாம் கச்சடா விஷயங்களெல்லாம் சட்டையே பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பீத்தக்கூடாது. தேவனை பார்வையில் அங்கீகாரம் பெறாத எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பெருசாக நினைக்கக்கூடாது. ஜீசஸ் வாய்மொழியாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை பரிசேயர்கள் அதிகமாக விரும்பினார்கள். அதனால் தேவனுடைய கற்பனைகளை அவர்கள் அவமாக்கினார்கள், உபதேசத்தை புரட்டினார்கள், கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை அவர்கள் புரட்டினார்கள். அவர்கள் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு மேலாக ஓரல் ட்ரெடிஷன்ஸை முக்கியப்படுத்தினாங்க. முகத்துதிக்காக மக்கள் முச்சந்தைகளிலும் நாட்சந்தைகளிலும் பொது இடங்களிலும் அவர்களுக்கு வந்தனம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் மனுஷனுடைய முகத்துதி அதிகமாக நாடினார்கள். அதனால் அவங்க ஒரு வேஷமாகவே தான் வாழ்ந்தாங்க. they were always making a big facade. They were always wearing various different kinds of masks. இப்போ நம்ம முகக்கவசம் போட்டது போல் பலவிதமான முகக்கவசங்களை அவர்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள். தமிழில் ஒரு பேர் ஆறுமுகம், அவங்களுக்கு 60 முகம் இருந்திருக்கு, அதுக்கு மேலே இருந்திருக்கும் போல. உத்தம மாணவிகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக, that you may approve the things that are excellent. பிரமாதமானவைகளை, உச்சிதமானவைகளை. உத்தமங்கிறது எப்போ வரும்? உண்மை இருக்கிற இடத்தான் உத்தமமே உருவாகும். If there is not going to be any truth, any iota of truth, it is totally a matter to be rejected. You cannot find integrity around. You cannot consider that matter to become excellent. ரொம்ப முக்கியமான விஷயம். உத்தமம் உண்மை நிலைத்திருக்கிற உண்மையினாலே, உண்மையினுடைய நிலைத்திருப்பினாலே அந்த விஷயம் தரத்திலும் குணத்திலும் எடையிலும் ஈடுபாடிலும் உபயோகத்திலும் மறுபடியும் எத்தனை முறை ஆனாலும்
தரம் குறையாது. எத்தனை ஆயிரக்கணக்கான பிரதிகளை எடுத்தாலும் அதில் பிழை இருக்காது. அதில் அந்த அதாவது பிம்பம் வந்து தெளிவாக இருந்துகிட்டே இருக்கும். சாயல் ஃபேட் ஆகாது, மங்கி போகாது, மங்கி போகாத பிரதிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷம்னா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். Such a high quality joy, a quality which has absolute quality. Leave alone its quantity. அது கொஞ்சமாக இருந்தாலும் அது அசைக்கப்பட முடியாது. It simply fills you. It satisfies you. Hallelujah. Hallelujah. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு துதியும் புகழும் வரணுங்கிறத நம்ம சொல்லி செய்கிறதில்ல, அந்த ஆட்டிடியூட் இருந்துகிட்டே இருக்கணும், அந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம அடக்கி வாசிப்போம், சரியாக செய்வோம். சரியாக இல்லைன்னா நிறுத்திக்குவோம். சரியாக ஆற வரைக்கும் இல்லை சரியாக காரியத்தை கிடைக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக செய்வோம். ஆண்டவருக்கு துதியும் புகழும் உண்டாகணுன்னா அதில் நசல் கொண்டது இருக்கக்கூடாது, அதில் ஊழல் இருக்கக்கூடாது, ஒழுசத்தனம் இருக்கக்கூடாது, ஒழுங்கினம் இருக்கக்கூடாது, ஃப்ராடுலன்ஸ் இருக்கக்கூடாது, ஓரவஞ்சனை இருக்கக்கூடாது, அதில் கம்ப்ளேசன்சி இருக்கக்கூடாது, முகத்துதி இருக்கக்கூடாது, அதில் சப்பக்கட்டு இருக்கக்கூடாது, அதில் ஒழுங்கினமே இருக்கக்கூடாது, அதில் அக்கிரமம் இருக்கக்கூடாது, கிரமமற்ற காரியங்கள், ப்ரொக்ராஸ்டினேஷன் ஷுட் நாட் பி தேர். ஸோ தட்ஸ் ஒன். எது ஆண்டவருக்கு புகழ்ச்சி மகிமையாக இருக்கும், எது அவருக்கு துதியை கொண்டு வரும், அவருடைய தரத்தை நாம் கை கொண்டு வாழ்வது, அவர் நாமத்தை உயர்த்தி, அவர் நாமத்தை சொல்கிறவன் நம்ம அக்கிரமம் செய்ய விட்டு விலக கடவுள்னு 2 Timothy 2:19 வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய அறிவார் என்பதும் அவருடைய நாமத்தை சொல்கிறவன் அக்கிரமம் செய்ய விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவினால் நிறைந்த வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, being filled with the fruits of righteousness that are going to be born in our lives through the help of Jesus Christ. கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவருமாய் இருக்க வேண்டும் செய்கிறேன். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், கிறிஸ்துவின் நாளுக்கென்று, till that end, sincerity to the end, without offense till the day of Christ, without any offense till the day of Christ. இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடர்கள் எவன் மூலமாய் வருமோ அவனுக்கு ஐயோ, அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை ஆழ்ந்த சமுத்திரத்தை தழுவது அவனுக்கு நலமாக இருக்கும் என்று ஆண்டவராக இயேசு எச்சரித்திருக்கிறார். இயேசு எதையுமே சும்மா பேசலை, பேசுகிறதுக்கு உண்மை இல்லை அப்படின்னு வாய்க்கு வந்ததை பேசலை, ஏதாவது பேசி வைப்போன்னு பேசலை, எல்லாத்தையும் பார்த்து கேட்டு தான் பேசியிருக்கிறாரு. ஏன் இடறுவார்கள்? சத்தியத்தை விரும்பாததினாலே, சத்தியம் கடினமாக இருப்பதினாலே. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளாக இல்லை, அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவாக இல்லைன்னா, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளாக இல்லைன்னா இந்த இடறுதல் எந்த விஷயத்தில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் நமக்கு அவருடைய வார்த்தையில் தான் தெரியும். அதனால தான் திரும்பியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் செல்லணும். அதனால தான் பைபிள் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சென்ட்ரல் மேட்டர். அனுதினமும் மன்னாவை போல நாம் இதை வாசிக்கணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான அப்படிப்பட்ட ஒரு பிழைப்பை கொடுக்கக்கூடிய அப்பம். அது ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம். அது மன்னா இல்லை, உங்கள் பிதாக்கள் சாப்பிட்ட மன்னாவை போல அல்லங்கிறார். என் சரீரம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. நான் சொல்கிற வசனமே உங்களுக்கு ஆவியாயும் ஜீவனமாக இருக்குது.
இரத்தத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அதனால் இரத்தம் சிந்தப்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஸோ இன்டர்ட்வைன்ட், இன்டர் ரிலேட்டட். எதையும் ஐசோலேட் பண்ண முடியாது. வலிந்து பொருள் கொண்டு ஒரு காரியத்தை மாத்திரம் தொங்க முடியாது, தொங்கக்கூடாது. அவர் 5 காரியத்துக்காக விண்ணப்பிக்கிறார், ஜெபிக்கிறார். நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழணும்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேங்கிறாரு. உத்தமமான நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்க. உங்களுடைய அன்பானது அறிவில் எல்லா உணர்வும் அதிகமாக இன்னும் அதிகமாக பெருகட்டும். பெருகி இருக்குங்கன்னா இன்னும் அதிகமாக பெருகட்டும் தான் சொல்கிறாரு. தேவனுக்கு மகிமையின் துதி உண்டாமடி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கையால் நிறைந்தவர்களாக இருங்க. மேலும் சொன்னதுனால இதோடு நிறுத்திடாதீங்க. நான் ஒன்று தான் செய்வேன், அதை செய்ய மாட்டேன், இது மாதிரி தான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க. நீங்கள் கிறிஸ்துவ நாளுக்கென்று துப்புரவானவர்களாக இருங்க. பி க்ளீன், பி ஹோலி, பி சின்சியர், பி விதவுட் அஃபென்ஸ். இடரலற்றலாக இருங்க அப்படிங்கிறாரு. இடரல் ஏன் ஏற்படுதுன்னா லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அவநம்பிக்கையினாலே, அதரியத்தினாலே, சந்தேகத்தினால, பேராசையினால, மற்றவரோட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கறதுனால, சோம்பேறித்தனத்தால் காரியங்களை தள்ளி போடுறதுனால, தட்டி கழிக்கிறதுனால நாம் இடறுவோம். சீச்சி இந்த பழம் பிடிக்கும், தின்னா பல்லெல்லாம் கூசு, நரி மாதிரி பேசுவோம். கிடைக்காம போச்சுங்கிறதுக்காக நாம் எப்படி வேணால் பேசுவோம். யாரையாவது குத்தம் சொல்லுவோம், சூழ்நிலையில் குத்தம் சொல்லுவோம், சொந்த பந்தத்தை குத்தம் சொல்லுவோம், நமக்கு போதித்தவர்களை, நமக்கு வழி நடத்தினவர்களை நாம் குறை சொல்லுவோம். ஒன்றும் குறை சொல்ல முடியலன்னா இஷ்டம் போல் இருப்போம். அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்போம். பொய்யை நம்ப ஆரம்பிப்போம். இப்படியே எல்லா விதமான சங்கடங்களும் தொடர்ந்து இருக்கிற சந்தோஷம் திவால் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆமென். திரும்பி இந்த வசனத்தை வாசிப்போம். உத்தமமானவர்களே நீங்கள் ஒப்புக்கொள்ளணும். அது இன்னைக்கு காலகட்டங்களே பெரிய சவாலான விஷயம். அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். அதுதான் ஸ்மார்ட்னஸ், அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் விவேகம் அப்படிலாம் சொல்கிறவங்க இருப்பாங்க. அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாக பெருகணுன்னா, உணர்வு இல்லாமல், பொறுப்பு இல்லாமல், அறிவு இல்லாமல், பகுத்தறிவு இல்லாமல், கண்மூடித்தனமாக நம்புங்க, அன்பு கூறுங்க. அன்பு உடனே சகலத்தையும் சகிக்கும். 1-13 அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் பேசுங்க. அன்பை பற்றியே கான்டெக்ஸ்ட்லாம் பேசுங்க. இல்லை வசதிவா இப்படி அதுதான் போயிட்டுருக்கு. அதனால் அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் தரமான விஷயங்கள். இதில் தரம் குறையுமானால் அதில் கலப்படம் ஏற்படும். கலப்படம் ஏற்படுமானால் குழப்பம் ஏற்படும். குழப்பம் வந்தால் கலவரம் ஏற்படும், களங்கம் ஏற்படும், கசப்பு ஏற்படும், வேதனை ஏற்படும், சந்தேகம் ஏற்படும், வீழ்ச்சி ஏற்படும், பின்மாற்றம் ஏற்படும், உள்ள சந்தோஷம் பறிமுதலாகும். அதனால் நம்ம கவனமாக தான் இருக்கணும். அதை தேவன் எதிர்பார்க்குறாரு. சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த சந்தோஷம் கடவுளுக்கு புகழ்ச்சியாக இருக்கும், மகிமையாக இருக்கும், துதியாக இருக்கும். நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்காது. அப்போ அவருடைய சந்தோஷம்தான் நம்முடைய சந்தோஷம். அதனால் அது மகிமையாக தான் இருக்க முடியும். அது பாவ சந்தோஷமாக இருக்க முடியாது. பவுல் இதை பற்றி ஏன் எழுதுகிறாரு? மார்க்க வைராக்கியத்தில், பக்தியில் எத்தனையோ பேரை துன்புறுத்தியிருக்காரு, கொன்றிருக்காரு, சிறைப்பிடித்திருக்கிறாரு. அப்போ யூத மத குருக்களும் யூத மார்க்கத்துக்கு அமைந்த அந்த காரியமும் பக்தி வைராக்கியமும் அவரை சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கோம். வாட் அ சர்வீஸ் ஐ ஹவ் ரெண்டட் டு காட் பை கில்லிங் திஸ் ஃபெலோ அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்தேவானை அவர் கொல்லும்போது, கல்லெறிந்து கொல்லும்போது அவர் சாட்சியாக நின்னார் பக்கத்தில். அவர் காலில் தான் எல்லாம் அவருடைய இந்த துணிலாம் வச்சதாக பைபிள் சொல்லுது. ஆனால் ஹி வாஸ் அன்மூவ்டு இல்லை.
கொஞ்ச நாள் கழித்து கர்த்தராகிய இயேசு அவரை நடுப்பகலிலே அந்த பேரொளியிலே சந்தித்த பிற்பாடு தான் இவர் வாழ்க்கையே மாறுது. இப்போ அவர் தன்னை பிரதான பாவின்னு சொல்கிறத பார்க்குறோம், நான் நீசன்னு சொல்கிறத பார்க்குறோம், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் நான் சிறியவன் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் பவுலுடைய சந்தோஷம் கில்ட் ஃப்ரீயாக இருந்தது, குற்ற மனசாட்சி இல்லாமல் இருந்தது. அதனால் அவரால் இந்த அளவுக்கு பிரமாதமாக ஸ்கேண்டாக ஒரு விஷயத்தை ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுது, சீர்தூக்கி பார்த்து சொல்ல முடியுது. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, இயேசு கிறிஸ்து கனி கொடுத்த எல்லாமே பிதாவை சார்ந்து தான், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து தான். அதனால தான் ஜீசஸ் தன்னை பற்றி கனி கொடுக்கும் விஷயத்தில் பற்றி தன்னையே மெய்யான திராட்சை செடின்னு சொல்லும்போது, என்னிலே கொடியானது செடியிலே நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னிலே நிலைத்தராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள், என்ன எல்லாமே உங்களாலே ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம சந்தோஷத்தை ஏன் சிறைப்பிடிக்க முடியாதுன்னா, அந்த சந்தோஷம் இயேசுவை சார்ந்தது, இயேசுடையதே. அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கிறதுக்கு இயேசுடைய சங்கார்த்தம், இயேசு கிறிஸ்தனுடைய சங்கதி, இயேசு கிறிஸ்தனுடைய சகோதரத்துவம், அவரோடு இருக்கிற அந்த நெருங்கிய பந்தம், அது இருந்தால் தான் வாய்ப்பு இருக்குது. அதில் நீதி இருக்குது. Anything that pertains to Christ Jesus are just things, things that are righteous, things that are upright, செம்மையானவைகள், நீதியானவைகள், நியாயமானவைகள், ஒழுங்கானவைகள், இடரலற்றவைகள். Praise God. அப்போ இன்னொன்று, அந்த சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷத்தின் ரகசியம் கிறிஸ்துவ நாளுக்கென்று, கிறிஸ்துவ நாளை குறித்து, த டே ஆஃப் கிரைஸ்ட், நமக்கு அது பீமா. தனித்தனியே தேவனத்தில் நம்ம கணக்கு ஒப்புவிப்போம். அப்போது நாம் ஏன் சுத்தபத்தமாக இருக்கணும், நம்முடைய கணக்கு ஏன் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் ஏன் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய அபிப்பிராயம் ஏன் சுத்தமாக இருக்கணும், அதில் குறைகள், தடுமாற்றங்கள், அதில் குழப்பங்கள், சந்தேகங்கள், வேறு விதமாக மாற்றி யோசிலாம் இருந்தாலும் திரும்பி வேத வசனத்துக்கு வரும்போது, சிலுவைக்கு வரும்போது கர்த்தர் அதை சரி பண்ணுகிறார். அதில் மேன்மை பாராட்டல் வேறு மாதிரி வரும்போது திரும்பி கர்த்தர் வசனத்துக்கு சிலுவைக்கு வரும்போது மேன்மை பாராட்டல் எங்கே என்ற ஆண்டு நமக்கு உணர்த்துவார். ஸோ we will come back to our track, we will come back to our equilibrium, we will come back to a standard of discernment. கிறிஸ்துவ நாளுக்கென்று நம்ம வந்து க்ளீன் சிட் இருக்கணும். வெள்ளை அறிக்கைங்கிறாங்களே, ஒயிட் ரிப்போர்ட், இடரலற்ற நியாயம் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். அதனால் இப்படிப்பட்டதான ஒரு எதிர்பார்ப்பு தான், இப்படிப்பட்டதான ஒரு காரியம்தான் நம்முடைய சந்தோஷத்தை நிலவரமாக்கும். 12ஆம் வசனத்தை, 13ஆம் வசனத்தை, 14ஆம் வசனத்தை வாசிப்போம். சகோதரரே அப்படின்னா பவுல் எழுதுகிற எல்லா விஷயத்திலும் வர அந்த சகோதரரே வந்து ஆண்களே, பெண்களே, வாலிபர்களே, கன்னியர்களே, சிறுவர்களே, சிறுமியர்களே, பிதாக்களே, அதில் தாய்மார்களே, தாபன்மார்களே தான். ஸோ ஒன்லி ஃபார் ஜென்ஸ், பாய்ஸ்ன்னு எடுத்துக்க முடியாது. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இப்போ இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் வருது. இது வரைக்கும் நம்ம வந்து பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரைக்கும் யாருக்கெல்லாம் எழுதினார் அப்படிங்கிறத பார்த்தோம். 3ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை பார்த்தோம். 9ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை பார்த்தோம். இப்போது அஃப்ளிக்ஷன் ஃபார் த சேக் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷத்து நிமித்தம் நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய காரியங்கள்,
சவால்கள், நெருக்கங்கள், துன்பங்களை பற்றி சொல்கிறார். சகோதரி, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியேறமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். எவ்வளோ அருமையாக அந்த காரியங்களை அவர் சொல்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட 12ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அதை நம்ம வாசிப்போம். தொடர்ந்து அதை வாசிப்போம். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட கூட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்துக்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அஃப்ளிக்ஷன்ஸ் ஃபார் த காஸ்பல் சேக். அவருடைய சந்தோஷத்தின் ரகசியம், சந்தோஷத்தை சிறைப்பிடிக்க முடியாத, சிறைப்பிடிக்க வந்த சின்னத்தனங்கள், சில்லி மேட்டர்ஸ், சில்லி பிஹேவியர்ஸ், சின்ன புத்தி, அற்ப புத்தி, அற்பன், நீசத்தனம், இதெல்லாம் அவர் சட்டை பண்ணலை, அதை அவர் பூதாகரப்படுத்தலை. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னு ஒரு முழு பூசங்க சோத்துலேயும் மறைக்கலை. இதெல்லாம் வரவே வராது அப்படிலாம் அவர் சொல்லலை. எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். சந்தோஷத்தின் ரகசியம் என்ன? நமக்கு நடக்கிறது சுவிசேஷத்துக்கு பிரபலமாகும்படி நடக்குது. நமக்கு நடக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தராகிய இயேசுவினுடைய சாட்சி நம் வாழ்விலே உருவாவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். ரோமர் 8:28 காலத்தால் அழியாத ஒரு பெரிய டெக்னிக்கல் டைனமிக் வேர்ட். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா, இயேசு கிறிஸ்துடைய தீர்மானத்தின்படி இல்லை பிதாவின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா, இயேசு கிறிஸ்துவத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் சேர்ந்து நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். When you are called according to the purpose of God, and if you are in love with Jesus Christ by the divine destiny and decision, everything will work together for good, because you've been called by God. You've been set apart from God, set apart for God, by God. அதை நீங்கள் நல்லா யோசிக்கணும். எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாக இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு பின்பற்றும் விஷயத்தில் இந்த சந்தோஷம் நமக்குள்ளே ஏற்படும் ஊற்றை போல. அதை தக்க வைத்து கொள்ளலாம். அது நிறையும் நமக்குள்ளே. பாத்திரம் எப்படி தண்ணீரால் நிரம்புகிறது போல அந்த சந்தோஷம் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த சரும எழுச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமா அது ரொம்ப ரேராக தான் இருக்கும். உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு நம்ம வாழ்க்கையில் சம்பவித்தவைகள் எல்லாம் நடக்கும்போது பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குறதா தெரியாது. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சுவிசேஷம் பிரபலமாகும்படி நமக்கு சம்பவிக்கிறவர்கள் எல்லாம் அந்த ஏற்படும் அந்த தற்சமயத்தில் ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்காது. எல்லா விதமான மிக்சட் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆச்சரியம் இருக்கும், அதிசயம் இருக்கும், அச்சம் இருக்கும், யோசனை இருக்கும், தயக்கம் இருக்கும், கேள்வி இருக்கும், தடை இருக்கும், தவிப்பு இருக்கும், நட்டம் இருக்கும், காயங்கள் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், மூர்க்கம், பொறாமை இருக்கும், பிராதுகள் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், விசுவாசம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், சோர்வு இருக்கும், மேலோட்டமாக தோல்வி அடைந்தது போல் இருக்கும், நிரந்தரமான வெற்றி பின்னே தொடர்ந்து வரும். ஆனால் உடனுக்குடன் அதான் ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் இல்லாமல் அடுத்த நாள், அடுத்த 2 நாட்கள், அடுத்த வாரம், அடுத்த முறை
by the next time you are going to be engaged in the work of the gospel. God will show. லாஸ்ட் டைம் நீ பட்டதுக்கு, லாஸ்ட் டைம் நீ சந்தித்ததுக்கு இப்போ நான் உனக்கு விடை தருகிறேன், விடுதலை தருகிறேன், உனக்கு நான் மறு உத்தரவு தருகிறேன், நீ பார், நடந்த காரியத்தை பார், விளைவை பார் என்று ஆண்டவன் காண்பிப்பார். நிறைய மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம், மறுபடியும் பார்க்கலாம். சில தருணங்கள், சில காலங்கள், சில தூரங்கள் ஏற்பட்ட பின்னே பார்க்கலாம். ஆனால் நடந்தவைகள், சம்பவித்தவைகள், சுவிசேஷம் பிரபலமாக முடிக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்தால் அது ஒவ்வொரு முறையும் அந்த சந்தோஷத்துக்கு அது பெரிய சத்து. சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் ஊற்றே அதுதான். ஸோ அதில் ஒரு ப்ரிஸ்கிரைப்டு பேட்டர்ன் கிடையாது. இப்படிலாம் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே நடக்கலாம், எல்லாமே நடக்காது ஒரே சமயத்தில். பல விஷயத்தில் அந்த சம்பவங்களில் பல விஷயங்கள் ஒரு நேரத்தில் நடக்கலாம், ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம், பல முறை ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். அதனால சரியான ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். Another reason for that kind of a unimpressionable joy is that people become bold enough, they become courageous enough to whatever that will happen to us. இப்போ இயேசுவோடு நடக்கிற இந்த வாழ்க்கையில் அந்த சம்பந்தம் இருக்கணும், அந்த ஈடுபாடு இருக்கணும். நான் ப்ளஸ்டாக டிட்டாச்சாக வேடிக்கை பார்த்துட்டு வாட் டு ஐ கேர், இது ஒரு சந்தா கூட்டம், இது ஒரு கிளப்பு, இது ஒரு சங்கம், இதில் ஒரு அங்கமாக இருக்கலாம்னு சொல்லி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஆக்டிவாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கணும், சேவை செய்யணும், அவர் காரியமாக நீங்கள் வாழணும். இதுக்காக நீங்கள் எல்லாருக்கும் மேடை மைக்கெலாம் கொடுக்க முடியாது. நீங்கள் சாதாரணமாக 1-to-1 பகிர்ந்துக்கணும். எப்பயும் கைப்பிரதியில் கையில் நீங்கள் வச்சுக்கணும். இந்த சின்ன சின்ன எல்லோ புக்லெட்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். பரத்திலிருந்து உதவி, இன்னும் பல விதமான காரியங்கள் கையில் வச்சுக்கணும். அதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். அப்போது சுவிசேஷத்து நிமித்தம் சில சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும், அது சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். ஆமாம் 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 நம்ம அது எள்ளி நகையிறது போல், நம்மளை அச்சுறுத்துறது போல், நம்ம நிந்திக்கிறது போல், நம்மளை ஓரம் கட்டுறது போல், வாயில் கட்ட வைக்கிறது போல் தெரியும். நீங்கள் கவலைப்படாமல் சுவிசேஷம் பிரபலமாக முடியும் நடக்கிற அந்த சம்பவத்தை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக கர்த்தர் அதுக்கு பலனை தருவார். மாற்று கருத்துக்கே இடல. பவுல் அதை சொல்கிறாரு. எங்கெல்லாம் அது நடக்கலாம், அரண்மனை எங்கே உள்ளவர்களுக்கு நடக்கலாம், எந்த விதமான அட்மாஸ்பியரில் நடக்கலாம். அவங்களுடைய ஆஃபீஸ் சுச்சுவேஷன் நடக்கலாம், ஸ்கூல் சுச்சுவேஷன் நடக்கலாம், அவங்களுடைய குடியிருப்பு பகுதியில் நடக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தத்து மத்தியில் நடக்கலாம், உங்களுடைய எதிரிகள் மத்தியில் நடக்கலாம், இப்போது இந்த இணையதளத்தின் மூலமாக நடக்கலாம். செய்வார் கர்த்தர். ஆகாரத்தையும் தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்கள் பிற்பாடு பலனை காண்பாய். இந்த வசனத்தை இதோடு சேர்ந்து யோசித்து பாருங்கள். It's going to work out for good. It's going to bring some new measure of joy. Joy that is unspeakable, full of glory. அந்த சந்தோஷத்தை சாத்தானால் ஒன்றும் செய்யவே முடியாது. Praise God. சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இப்போ இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இந்த சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷம் அடுத்தது எதனால் வரும்? 14ஆம் வசனத்தில் பர்சனல் எவாஞ்சலிசம் மூலம் நீங்கள் ஒருத்தர் ஊழியத்து மூலமாக அவங்க உண்டாகிற காரியத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தைரியம் பெறத்துக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுப்பார். பவுலுக்கு சம்பவித்ததெல்லாம் மற்றவங்க தைரியமாக சுவிசேஷம் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துடுச்சுன்னு சொல்கிறார். இது மூலமாக நம்ம வாழ்வில் நமக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை சிறைப்படுத்தப்பட முடியாது. It cannot be captivated, it cannot be enslaved, it cannot be put under a bondage, you cannot lock it up. அதனால் கர்த்தருக்காக வைராக்கியமாக பிரகாசியுங்கள். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். Praise the Lord. Hallelujah. சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது
நிறைய இப்படிப்பட்ட நடைமுறை நெருக்கங்கள் வரும், திகைப்புகள் வரும், கூச்சங்கள், வெட்கங்கள், கலக்கங்கள், நிந்தைகள், பயம் எல்லாமே வரும். புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். உங்களை நீங்கள் தெரு பிரசங்கம், வீடு சந்திப்பு, ஹாஸ்பிட்டல் ஊழியம், இது மாதிரி கைப்பிரதி ஊழியம், இதெல்லாம் நீங்கள் 2x2 போகும்போது, இல்லைன்னா 4 பேராக போகும்போது, இப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் தைரியமாக ஆயிடுவீங்க. வெக்கம் உங்களுக்கு போயிடும். உங்களோடு இருக்கிறவங்க எப்படி அருமையாக சொல்கிறாங்க பார்த்து தானாகவே யூ பிகம் ஸோ இன்ஃப்ளூயன்ஸ்ட். சாலை ஓரத்தில் ஜெபிக்கணும். பளபளா குலகலாம் ஜெபிக்க வேண்டாம். அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க வேண்டாம். பண்ணக்கூடாது. இல்லை கர்த்தர் அப்படி அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாருன்னா அதை பற்றி நீங்கள் வைக்கப்படக்கூடாது. ஆனால் வழக்கமாக அது தவிர்க்கிறது நல்லது. சராசரியாக தவிர்க்கிறது நல்லது. ஆனால் சாலை ஓரத்தில் தைரியமாக நம்ம ஆண்களாக இருந்தால் ஆண்கள் மேல் கை வைத்து ஜெபிக்கலாம். பெண்களாக இருந்தால் நம்ம கையை கூப்பி அப்படி அவங்களுக்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் கிரியை செய்வார். ஹீலிங்காக ஜெபம் பண்ணலாம். அசுத்தாவி போகிறதுக்காக ஜெபம் பண்ணலாம். தேவன் அதிசயங்களை செய்வார். அருமையாக செய்வார். நல்ல தைரியம் வரும். 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சுவிசேஷத்து நிமித்தம் எனக்கு சம்பவித்தவைகள் அதான் அவர் சொல்ல வருது. அது பிரபலமாகும்படி ஏதோ ஆயிற்று எங்களை அறிய மனதாக இருக்கிறேன். ஆமாம், அது இருப்பாங்க. ஊழிய காரியத்திலும் கர்த்தருக்காக வாழ்கிற காரியத்திலும் பொறாமை வரலாம், விரோதம் வரலாம், நல் மனசு இருக்கலாம், தீய மனசு இருக்கலாம், 2ஆம் நம்பர் புத்தி இருக்கலாம், 420 இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே கூடாது. நீங்கள் நல்மன சாட்சி உடையலாக இருங்க. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியிலே நீங்கள் குற்றமற்ற கவனற்ற தேவனை மாசற்ற பிள்ளைகளாக இருங்க. The Lord will fight for you. சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். ஊழியம் செய்ததில் கூட போட்டி போடாமல் பாருங்கள். நீயா நானா, அவர் அப்படி சொல்கிறாரா நான் இப்படி சொல்லுவேன், அவர் அப்படி பேசிக்கிறாரா அப்படி பிரசங்கம் பண்ணுவாரா நான் இப்படி பண்ணுவேன். கருத்து வேறுபாடுகள், சிலுவைக்கு பகைஞர்கள், மாற்றி யோசின்னு எதையா செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் டோன்ட் பி டிஸ்டர்ப். கர்த்தரை பற்றி சொல்ல வராங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரிடத்துலேருந்து அவங்க வாய் மூலமாக வந்திருந்தால் தேவன் கிரியை செய்வார். அதை பற்றி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். Praise the Lord. அப்போ அந்த சோஷியல் ரெக்கக்னிஷனில் இருக்கிற டிஸ்பாரிட்டி, ஒரு குட்டி சமுதாயம், ஒரு பெரிய சமுதாயம், எண்ணிக்கைக்குட்பட்ட சபை, எண்ணிக்கைக்குட்பட்ட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், அதில் ஏற்படுற இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதில் ஏற்படுற இந்த போட்டி பொறாமை, நீயா நானா, இந்த ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸ், அதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதனால் என்ன? 18ஆம் வசனம், வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஒரு செட் ஆஃப் வசனங்களை சொல்லிவிட்டு, வாக்கியங்களை சொல்லிவிட்டு, கருத்துக்களை சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் கிறிஸ்துவை முக்கியப்படுத்துகிறத பாருங்கள். இப்போ சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷத்தின் ரகசியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டுட்டு தாங்க யூதர்கள் நினச்சாங்க, அவங்களும் ஏமாந்து போனாங்க. இயேசு கிறிஸ்துவை கொன்னதாக ரோமன் நினச்சாங்க, அவங்க ஏமாந்து போனாங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டுட்டோம் ஒரேடியா அப்படின்னு நினச்சி சாத்தான் நினச்சிருந்தா ஏமாந்து போனாங்க. பரிசேயர்கள், வேதப்பாரர்கள் எல்லாம் ஏமாந்து போனாங்க. இயேசு கிறிஸ்து அறையப்பட்டுட்டாரேன்னு துக்கப்பட்ட சீஷர்கள் மறந்து போயிட்டாங்க. சொன்னதை நினைவு கூர்ந்தாலும் அவங்களால நம்ப முடியாமல் ஒரு திகைப்புக்குள்ளானாங்க. இயேசு கடைசியில் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். அதனால் the focus on Christ, the person of Christ should be developed.
இயேசுவையே நோக்கி பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி உச்சரித்து அவரை பார்க்க, அவரை மனசில் நினைக்க, சம்பவங்களுக்கு மையத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்த, கன்சல்டண்ட்டாக சென்ட்ரல் ஃபிகராக நிறுத்த பழகிக்கோங்க. ட்ரெயின் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக சாட்சாத் ஆழத்துவத்தோடு வந்து நிற்பார்லாம் நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, அப்படிலாம் நிற்கிறதே கிடையாது. ரொம்ப அத்திப்பத்து தெரியல, ஐ டோன்ட் நோ. நான் அது மாதிரி சஜஸ்டிவாக கூட சொல்கிறதுக்கு ரொம்ப அச்சம் கொள்கிறேன். ஆனால் கிறிஸ்துவை என் மத்தியில் எனக்குள்ளாக என்னால் அவர் வார்த்தையின் மூலமாக, அவருடைய நாமத்தின் மூலமாக, அவருடைய உண்மையின் மூலமாக, அவருடைய காரியமாக, அவருடைய சத்தியத்தின் நிமித்தம், அவரை மகிமைப்படுத்தும், அவரை நினைவுபடுத்தும் ஆவியானுடைய செயலின் நிமித்தம் நான் அதை காண்கிறேன், அறிகிறேன், உணர்கிறேன், புரிகிறேன். அதில் யாக்கோபு சொல்கிற மாதிரி ஒரு காரியத்தை மனசில் வச்சு ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ணாடியில் மூஞ்சியை பார்த்துட்டு மறந்துடுறோம். அது ஒன்றும் பெரிய இம்மீடியட்டான ஒரு பெரிய கொலை குற்றம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் முகம் பார்க்குற கண்ணாடியில் முகத்தை பார்த்து என் முகம் எப்படி இருந்துச்சுன்னு நான் நினைக்காம போகிறது, எனக்கு தெரியவே இல்லை என் முகம் எப்படி இருக்குன்னேன்னு சொல்கிறது வந்து பொறுப்பற்ற ஒரு வார்த்தை. அது இப்போ உண்மையற்ற ஒரு வார்த்தை. இன்னொன்று அது கோழைத்தனமான ஒரு வார்த்தை. ஒரு தடவைக்கு 3 தடவை என்ன 10 தடவை அவங்க முகத்தை பாருங்கள். ஒரு நிமிஷம் என்ன 10 நிமிஷம் நின்று நல்லா பாருங்கள். தேவையான முக்கியமான அம்சங்களை முகத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஏதாவது காயப்பட்டிருக்கா, ஏதாவது மை பூசப்பட்டிருக்கா, ஏதாவது இருக்கா, என்னாச்சு அப்படிங்கிறத பாருங்கள். குளித்த பிற்பாடு, குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்களாக இருந்தால் ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, சில நேரத்தில் இந்த வாலிபிராயத்தில் நமக்கு இந்த கன்னத்தில் வந்து இந்த கொப்பளங்கள் வரும், பிம்பிள்ஸ் வரும். திங்க் ஆஃப் இட், ஷோர் அண்ட் ரிமெம்பர் இட், வாட் யூ ஷுட் டூ. அதை யோசித்து பாருங்கள். முந்தின ராத்திரி ஆர் டியூரிங் த டே சும்மா பருவை போட்டு நோண்டிட்டு இருந்தீங்களா, அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கும், இது மாதிரி ஆயிருக்கும் பாருங்கள். யாராவது பார்த்து தெரியவே தெரியல, எப்படி ஆச்சுன்னே தெரியல, அதெல்லாம் சொல்லாதீங்க. யார் அனுதாபப்பட போகிறாங்களா நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க அனுதாபப்பட்டதுனால அந்த காயமோ அந்த பருவோ போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ கிறிஸ்து தான் நம்முடைய சந்தோஷத்தின் மையம். இஸ் த ஜாய் சென்டர் ஆஃப் ஜாய் சென்டர். அப்போ இயேசுவை மறந்துடாதீங்க. இயேசு நிமித்தம் தான் இந்த பாக்கியம், இயேசு நிமித்தம் தான் இந்த ஐக்கியம், இயேசு நிமித்தம் தான் இந்த உறவு, இயேசு நிமித்தம் தான் இந்த அன்பு. இன்னும் எனக்கு தெரிஞ்ச உண்மையில் தான், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்ல முடியுது. ஆமாம், பாருங்கள், நம்ம எல்லாருமே வெவ்வேறு குடும்பத்தில் பிறந்திருக்கோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தில் போய் நம்பர் ஆகவே முடியாது பாருங்கள், வாய்ப்பே இல்லை. ஆனால் உடன்படிக்கைங்கிற அந்த திருமண உடன்படிக்கைங்கிற நிலையில் ஒரு குடும்பத்தில் பிறந்த பொண்ணு இன்னொரு குடும்பத்தில் பிறந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுனால அந்த குடும்பத்தில் புகுந்த பொண்ணு, புகுந்த வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை, இப்படிதான் பேசிக்கிறோம். நாட் அதர்வைஸ். அப்படியே ஆஃப்டர் சம் டைம் அந்த நல்லா பழகிற நிமித்தம் தான் அந்த ரேப்போ எப்படி இருக்கோ, அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கோ, அந்த கமிட்மெண்ட் எப்படி இருக்கோ, அப்படி பொறுத்து தான் மாப்பிள்ளையை பார்க்காம வீட்டு பிள்ளையாக பார்க்குறோம். நாங்கள் பெத்த மகனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்குவாங்க, நாங்கள் பெத்த மகன்னு சொல்லிக்குவாங்க. அவங்க அதை பற்றி கூச்சப்பட மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க, பெருமையாக இருப்பாங்க. ஸோ it takes time for them to gel. Then it takes time for them to become part and parcel of the family, living and active member of the family. They will consider the son-in-law, they will consider the daughter-in-law to be a responsible person. They would want to consult with them. அவங்கள மறைச்சி ஏதோ செய்யணும் விருப்பப்பட மாட்டாங்க. எவ்வளோதான் பார்த்து வச்சாலும் அட்லீஸ்ட் for a year or two maybe like they'll be cautious enough. ஆமாம், ஜாக்கிரதையாக பழகுவாங்க. என்ன ஜாக்கிரதையாக பேசணும், பொண்ணுக்கிட்ட ஜாக்கிரதையாக பேசுங்க, பையன்கிட்ட ஜாக்கிரதையாக பேசுங்க, அப்படிலாம் இருந்துட்டு போங்க.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம ஜாக்கிரதையாக பேசுறது நல்லது. அவர் நம்மக்கிட்ட ஜாக்கிரதையாக தான் பழகுறாரு, தாராளமாகவும் பழகுறாரு. ஆனால் ஜாக்கிரதை இல்லாமல் பழகிறது இல்லை. கவனிச்சிங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட தாராளமாக பழகுறாரு. He has a relationship with us without any hassle, with no hindrance, no inhibition, but He has a relationship with us with utmost care. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நாம் அவசங்கப்படுத்திட முடியும், அவசங்கப்படுத்திட்டு தான் நினைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அவசங்கப்படுத்த லேசில் விடுறதில்ல, அந்த மாதிரி அவர் வச்சுக்கிறதில்ல. புரியுதுங்களா? அவராக மூக்கை நுழைச்சிக்கிட்டு மூக்கு நறுக்குப்படுறதே இல்லை. மூக்கு நறுக்கப்பட்ட நம்ம வேணால் ஆண்டர் மூக்கை ஒட்ட வைப்பார் ஒழிய. யூ வாட்ச், நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கவனிங்க. ஜீசஸ் will never allow himself to be snubbed. I tell you from the depth of my heart with a note of warning. ஆமாம், நம்ம மத்தியில் இயேசு மூக்கு உடைக்கப்பட மாட்டார். நோ சான்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணால் தான் நம்முடைய சந்தோஷத்தின் ரகசியம், நம்முடைய சந்தோஷத்தின் மையம், நம்முடைய சந்தோஷத்தின் காரணம், நம்ம சந்தோஷத்தின் ஊற்று இயேசு, அவர் வார்த்தை, அவர் சேவை, அவர் ராஜ்யத்தின் நற்செய்தி. அதிலே நாம் உடன்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள். அதில் வளர்ந்து பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இது ஒரு ரிலிஜியஸ் இஷ்யூவே இல்லை. இட்ஸ் ரிலேஷனல் இஷ்யூ. இட்ஸ் a relationship issue. It's a fellowship issue. அப்போது பிலிப்பு பட்டணத்தில் அந்த சபையை ஸ்தாபித்த அந்த மக்களுக்கு பவுல் இதை தான் அருமையாக சொல்கிறார். கிறிஸ்துவ அறிவிப்பதிலே போட்டி பொறாமல் வேணாம். அப்படியே அறிவிச்சிட்டாங்களா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் ஏற்ற பலனை தருவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 19ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். அடுத்த கருத்தை அடுத்த வாரத்தில் நாம் சிந்திப்போம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். எப்படி? இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால சந்தோஷப்படுறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினால் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவினால் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஆமாம், அதில் ரொம்ப முக்கியமான சில காரியம் சொல்ல வேண்டியிருக்கு தான். ஆனால் இதுதான் பாயிண்ட்டு. என்ன தான் ஹிடன் அஜெண்டா இருந்தாலும் கர்த்தராலே அழைக்கப்பட்டவர், கர்த்தராலே ஏற்படுத்தப்பட்டவங்க, கர்த்தராலே கிரயத்து கொள்ளப்பட்டவங்க, இந்த அதிமுக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அம்சங்களெல்லாம், டிவைன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி காரியங்களெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் சண்டை பிடிச்சிக்க வேண்டாம், தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். என்ன தான் போட்டி பொறாமல் இருந்தாலும், என்ன தான் உட்கருத்துக்களாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக ஆளுகை செய்வார். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவினாலே அதை நமக்கு ரட்சிப்பாக மாற்றுவார். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம சந்தோஷம் திடீர்னு டென்ட் ஆகிற மாதிரி, கொஞ்சம் தொய் விடுற மாதிரி, காயப்பட்ட மாதிரி, வேதனைப்படுற மாதிரி, திகைக்கிற மாதிரி, அதிர்ச்சி உள்ளானது போல், ஒரு மாதிரி மறுதளிச்சது போல் ஏதாவது சம்திங் ஏற்படலாம். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். கர்த்தர் அதை தம்முடைய ஆவியின் உதவினாலே ரட்சிப்புக்கு ஏதுவாக மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஆமென். அப்போ ஹியூமன் ஃபால்ஸ் ஆண்டவர் ஆளுகை செய்து அதை பிழைகளை ஆண்டவர் சீர்திருத்தி நம் வாழ்விலே சுமூகமான காரியத்தை செய்கிறார், புகழ்ச்சியான காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, நாம் ஜெபிப்போம். மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம். ஜீவன தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே இந்த பிலிப்பி நிருபத்தில் சிறைப்பிடிக்கப்பட முடியாத சந்தோஷத்தை பற்றி பார்த்து வருகிறோம். இன்றைக்கி பார்த்த ஒவ்வொரு அம்சமும் பிள்ளைகள் நினைவு கூர்ந்து தாங்களே வேதத்தை தியானித்து இன்னும் நன்மை காண, மேன்மை காண, சந்தோஷத்தில் நிலைத்திருக்க, சந்தோஷத்தின் ஊற்றுகளாக மாற, நதியளவாக இது பாய கர்த்தர் அதிசயம் செய்ய முடிய வேண்டுகிறோம், அற்புதம் செய்ய முடிய வேண்டுகிறோம். இடரலற்ற வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். உத்தமமான ஒப்புக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய அன்பிலே
அறிவு அவருடைய அன்பான உடைய அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாக பெருக உமக்கு மகிமை துதி உண்டாகும்படி அவங்க இயேசு கிறிஸ்துனால் வருகிற நீதியின் கைகளால் நிறைந்தலாக இருக்க கிறிஸ்து நாளுக்கென்று துப்புராமல் இடலற்றமாக இருக்க ஆண்டவரை அவளுக்காய் வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தான வேண்டிய அந்த ஜெபத்தை பவுல் மூலமாய் செய்த ஜெபத்தை நான் செய்து வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை பிள்ளைகளுக்குள்ளாக பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் நிமித்தம் தேவன் செய்யும்படி வேண்டுகிறோம். ஆசீர்வதியும். Let them be bundles of joy everywhere they find themselves to be. Thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah. அகத்தின் அழகு முகத்திலே இருக்கிறது போல் அவங்க சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில் தெரிய வரட்டும். நாம் மையப்படட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேள் அன்பின் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சாலபாரங்கள் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்நியுனியும் ஐக்கியம் உங்களோடும் பிள்ளைகளோடும் மூலமாய் ஆண்டவர் அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. Okay, God bless you. Thank you.